கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, சொன்ன வார்த்தையின்படியே உயர்வு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உயர்வுக்காக நீங்கள் ஏக்கத்தோடு கூட இருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு இந்த நன்மையை செய்வாரா, இந்த ஆசீர்வாதத்தை செய்ய மாட்டாரா என்று காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்து தான் தேவன் இந்த வேளையில் திருவளம் பற்றுகிறார். உனக்கு உயர்வு வரும் என்பதாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் பாருங்க, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். அவரோடு கூட 2 பேர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், பானபாத்திரக்காரனும் சுயமாங்கியும். இவர்களுக்கும் தேவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் இவர்கள் சொப்பனத்தை கண்டார்கள். சொப்பனத்தை கண்டு இவர்கள் கலங்கி போய் நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை யோசேப்பு கொடுக்கிறார். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனுடைய பாத்திரத்தில் அவருடைய கைகளில் கொடுப்பாய் என்று சொல்லி அவர்களை குறித்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, அவர்கள் சொப்பனத்துக்கு விளக்கத்தையும் இந்த யோசேப்பு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல 3 நாளில் இந்த பானபாத்திரக்காரன் இவன் எந்த நிலையிலிருந்து கீழே விழுந்தானோ, எந்த ஆசீர்வாதத்தை இழந்தானோ அந்த இடத்தை 3 நாட்களில் அடைந்தான். அடையும் பொழுது கூட யோசேப்பு சொல்லியிருந்தார், நீ பானபாத்திரக்காரனாய் பார்வோனிடத்தில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது என் காரியத்தை கூட நீ பார்வோனிடத்தில் போய் என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும்னு சொன்னார். ஆனால் பானபாத்திரக்காரன் இந்த யோசேப்பை மறந்தே போனான். சில சமயத்தில் இப்படி தான் நடக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளோடு கூட உடன் படித்தவர்கள் எல்லாரும் நல்ல நிலையில் போய் விடுவார்கள், நல்ல உயர்வை அடைந்து விடுவார்கள். ஆனால் நம்மளுடைய நிலைமை அப்படியே இருந்து கொண்டிருக்கும், உயர்வே இல்லாமல் இருக்கும், மேன்மையே காணாமல் இருக்கும். உங்களோடு கூட படித்தவர்கள், உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள் நல்ல அந்தஸ்தில் இருப்பார்கள், மேன்மையில் இருப்பார்கள், ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள். நம்முடைய நிலைமையோ உயர்வை காணாமல் இருக்கும். நீங்கள் நினைப்பீர்கள், எங்களை மறந்து விட்டார்களே, என் காரியம் இப்படி ஆயிட்டே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ, உனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? எனக்கு அருமையானவர்களே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். சிலருக்கு கூட என்ன செய்வாங்க தெரியுமா? என் நிமித்தம்தான் இவர்களுக்கு இந்த உயர்வு வந்தது, என் நிமித்தம்தான் இவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது, நான் தான் இவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருந்தேன். ஆனால் நான் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தேன், என்னை கூட இவர்கள் மறந்து விட்டார்களே என்று சொல்லி, எப்படி பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தது போல நீங்கள் அநேகருடைய உயர்வுக்கு காரணமாக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களை அநேகர் மறந்திருப்பார்கள். அதற்காக கர்த்தரை துதியுங்கள், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் பானபாத்திரக்காரனுக்கு வந்த உயர்வு அதே போல உயர்வு உங்களுக்கு வருவதில்லை. யோசேப்புக்கென்று கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கும் என்று கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை நிறைவேற வேண்டுமென்றால் காலங்கள் ஆகத்தான் செய்யும். அது காத்திருக்கிற காலங்கள். அந்த காத்திருக்கிற காலத்தில் நீ கர்த்தருக்கென்று காத்திருப்பா என்றால் உனக்கு சொன்ன வார்த்தையின்படியே உன் உயர்வு வரும். அந்த உயர்வு மற்றவர்கள் காணத்தக்கதாக இருக்கும், மற்றவர்கள் வியக்கத்தக்கதாக இருக்கும். இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் சொன்ன ஒரு வார்த்தையை நீ விசுவாசத்தோடு காத்திரு, நான் சொன்னபடியே உனக்கு உயர்வு வரும். அதற்காக நீ காத்திருக்கிறதுக்கு உன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ளென்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். இருதயத்தை பக்குவப்படுத்தி காத்திருப்பீங்களா? ஜெபம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை அபிஷேகித்து தந்ததற்காய் உடைய பிள்ளைகள் காத்திருக்கிற இருதயத்தை தந்து உயர்வு வரும் என்று சொல்லியிருக்கிறேன். வார்த்தையின்படியே அற்புதம் செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.